தோழர் நல்லக்கண்ணு அவர் டெத்துக்கு இவன் 11 மணிக்கு வராங்க. அவர் டெத்துக்கு இவன் 11 மணிக்கு வரான். ஃபுல்லா குடிச்சிட்டு பாதையில் வரான். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாடகை வீசுதான். என்ன சரக்கு அடிச்சிருப்பான். நல்லா வசதியா இருக்கிறானே, ஃபாரின் சரக்கு போடுவானே, அதுவும் கப்பு தான், எல்லாமே சாராயம் தானே. ஓல்டு காஸ்ட் ஓல்டு ரம் போட்டிருப்பான் மாதிரி தெரியுது. நாத்தம் தாங்க முடியலையும் ஓப்பனா பேசிட்டார். யாரு யாரோ சாதாரண ஆள் பேசினா பரவாயில்ல, ஓப்பனா பேசிட்டாரு. நக்கீரன் கோபால் பேசினார். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எதை பற்றின பதிவுனா, குடியாத்த குமார்னு ஒரு அவசாரி மகனுக்கு பிறந்தவன் தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கான். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இறப்புக்கு இரவு தளபதி அவர் அஞ்சலி செலுத்த வரும் பொழுது ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தான், இப்போ குடியாரன், 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாடகை வீசுதான் அப்படின்னு யார் சொன்னதா? உலகின் உத்தமர், தலை சிறந்தவர், நக்கீரன் பத்திரிகை நடத்துபவர் நக்கீரன் கோபால் சொல்லிட்டாரான். அவர் தான் நீதி தான் நடிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டாரான். இவனுங்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறான்னு தெரியல. இந்த நக்கீரன் கோபால் என்னமோ ஒரு உத்தமருடைய பேருக்கு அடையாளம்னா இவர் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பேர் மட்டும்தான் நக்கீர கோபால், ஆனால் அவன் நக்கிறது எங்கெங்கெல்லாம் நக்கிறான்னு தெரியாது. அப்படி நக்கி தான் அந்த பத்திரிகையை நடத்துகிறான் போல இருக்கு. அப்படி நக்கரவன் சொல்லிட்டான்னு இந்த நக்கரவன் பேசியிருக்கான் குடியாத்த குமார். டேய் குடியாத்த குமார், நீ திமுக இருக்கிறதால பெரிய புளுத்தின்னு நினச்சிக்காத. நீயும் பெரிய புளுத்தி கிடையாது, நக்கீரன் கோபாலும் பெரிய புளுத்தி கிடையாது. உன்னோட பெரிய புளுத்தி நாங்கள் தான், புரியுதா? திமுக இருக்கிறவங்க தான் ரவுடிசம் பண்ணது, கெட்ட வார்த்தை பேசுறது நினச்சிக்காத. எங்களுக்கு ரவுடிசம்லாம் பண்ண தெரியாது, புரியுதா? எங்களுக்கு ரவுடிசம்லாம் பண்ண தெரியாது, போராட்டம் பண்ண தெரியும், சரியா? நாங்கள் போராட்டம் பண்ண ஆரம்பித்தோன்னா நீங்கள் ஒருத்தன் கூட பேச மாட்டீங்க. உங்களை விட வேற லெவலில் பேசுவோம். நீ போன தலைமுறை கேள்வியை தான் கிழிப்பேன். நான் உன் 10 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன கேள்வியெல்லாம் ஒரு கிழிப்பேன். நீ ஏன் காதில் கேட்க முடியாமல் தூக்கு மாட்டி செத்து போயிடுவேன். அந்த மாதிரி பேசுவோம் நாங்கள். அதெல்லாம் ஏன் அடக்கி ஒடுக்கி ஒழுங்காக இருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஒரு தலைவன் நல்வழி நடத்தும் பொழுது அந்த நல்வழியை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் மரியாதையை கருதி பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை விட என்னை மோசமாக தவறி பேச வச்சிடாத. உனக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டு.